அசர்பைஜானுடைய விமானம் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் நம்பர் 8243 என்கிற விமானம் விபத்துக்குள்ளானது. ஒரு எமர்ஜென்சி லேண்டிங்காக கசக்ஸ்தானில் ரொம்ப பெரிய அளவில் வட்டமிட்டு இருந்த அந்த விமானம் திடீர்னு கீழே விழுந்து நொறுங்கியது. 60 பேர் 50 பேர் உயிரிழந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. கடைசியாக 38 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வெளியாகி இருக்கிறது. 29 நபர்கள் காயமுடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ இங்கே நம்ம மறந்த செய்திகளும் சிலர் மறைத்த செய்திகளும் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இதனுடைய அப்டேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக காலையிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தான் அதனுடைய பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் வரும்போது மீண்டும் வியூகத்தில் இதுக்கான அப்டேட் அப்படிங்கிறதும் பதிவு செய்யப்படும். அப்போ என்ன நடந்திருக்கு, ஏது எதுக்காக அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். டிபி டிப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஒரு விமான விபத்து அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசப்படக்கூடியது தாங்க. எப்போதுமே ஒரு பொருள் பெருசாக இருக்குன்னா அதை பற்றி மனிதர்கள் பேசுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு பூனை செத்து போனால் பேச மாட்டாங்க, அதே இது ஒரு யானை செத்து போனால் பேசுவாங்க. ஏன்னா யானையினுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அப்போ அது ஒன்று இறந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருக்கட்டும், இல்லை அதனுடைய பெரிய உருவமாக இருக்கட்டும், மக்களுடைய பார்வை அப்படிங்கிறது அங்கே இருக்கும். விபத்துகள் அப்படின்னு சொல்லும்போது நாளொன்றுக்கு பல விபத்துகள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் பைக் விபத்து எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1000க்கும் அதிகமான விபத்துகள் அங்கங்கே இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் நடந்திருக்கும். ஆனால் அதை பற்றி பேசுமான்னு பார்த்தா இல்லை. 1000 நபர்கள் இறந்துருப்பாங்க. ஆனால் ஒரு விமான விபத்து அப்படின்னு சொல்லும்போது அதில் 38 நபர்கள் இறந்திருந்தாலும் அது ரொம்ப பெரிய அளவில் செய்தியாக மாறும். இது தவிர்க்க முடியாத ஒரு லாஜிக், சைக்காலஜி அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் இந்த விமான விபத்து அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலானதாக இருக்குது. இது ஏன் இந்த காஸ்பியன் சீ பக்கம் வந்தது அப்படிங்கிறது இதுவரையிலும் புரியாத ஒரு புதிராக இருக்குது. காரணம், இது அசர்பைஜான்லேருந்து நேராக ரஷ்யாவுக்கு போக போகுது அப்படின்னு சொல்கிறது தான் இதனுடைய ரூட். ரஷ்யாவில் சேச்சன்யா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. சேச்சன்யா நல்லாவே தெரியும், ரஷ்யாவினுடைய ஒரு முக்கியமான இராணுவம். சேச்சன்யா இராணுவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்களில் பேசப்பட்ட, உலக அரசியலில் பேசப்பட்ட ஒரு இராணுவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சேச்சன்யா அப்படிங்கிற பகுதிக்கு போகிறதுக்காக இந்த விமானத்திலிருந்து எல்லாரும் தயாராகி வராங்க. கரெக்டாக இது தரையிறங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த செச்சன்யா தலைநகரத்தில் தரையிறங்க வேண்டும். பட் அங்கே வெதர் சரியில்லை அப்படிங்கிறதுனால அது டைவர்ட் செய்து விட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ கிட்ட இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அக்டவ் அப்படிங்கிற இடம் தான். இந்த அக்டவ் அப்படிங்கிற இடம் கசக்ஸ்தானை சார்ந்தது. இந்த அக்டவ் அப்படிங்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.8 மைல்ஸ், அதாவது 3 கிலோமீட்டர் அது தள்ளி தான் இந்த எமர்ஜென்சி லேண்டிங்க்கு கசக்ஸ்தான் அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. அதுக்கு முன்னாடியே 3 முறை இந்த விமானம் வட்டமடித்திருக்கிறது. சரியாக இறங்கலை அப்படிங்கிறது தான். ஸோ இந்த விமானம் இறங்குற அந்த ஒரு டைமிங்கில் டபார்னி ஒரு எமர்ஜென்சி ஒரு விபத்து அப்படிங்கிறது ஏற்படுது. விமானம் வெடித்து சிதறக்கூடிய வீடியோவை இன்றைக்கி எல்லாரும் பகிர்ந்திருப்பார்கள். இந்த விமான விபத்து ஏற்பட்டு விட்டது, இது சாதாரண விபத்து தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை, இது ஒரு விபத்தாக இருக்காது, இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் மட்டுமே எழும்பியது. அதன் பிறகு ஒரு ஈவினிங் ஒரு 10 மணி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், ஒரு 11 மணிக்கெலாம் நிறைய வீடியோக்கள் வெளிவர ஆரம்பிக்கின்றன. அந்த வீடியோக்களை நம்ம பார்க்கும்போது அந்த விமானத்துக்குள்ளே என்ன நடந்தது, விமானத்தினுடைய விங்ஸில் ஏற்பட்ட பாதிப்புகள், விமானத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. அதில் ஷார்ப்னர்ஸினுடைய சின்ன சின்ன டேமேஜஸ் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்கலாம். ஸோ அந்த புகைப்படத்தில் தெரிவது உண்மையிலேயே அந்த விமானமாக இருந்து அந்த விமானத்தில் இந்த ஓட்டைகள் இருந்தது என்றால் ஷார்ப்னர்ஸினுடைய ஒரு பெரிய அட்டாக் அப்படிங்கிறது அந்த விமானத்தில் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பேர் அதுலேருந்து அவங்களுடைய வீடியோக்களை வெளியில் விடுறாங்க. இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டு விட்டது, ஆக்சிஜன் மாஸ்க்லாம் கீழே விழுந்திருக்கு, நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுற மாதிரியான வீடியோ, கொஞ்சம் பேர் அந்த விங்ஸை எடுக்கிறதுக்கான அந்த வீடியோ எல்லாமே வெளியாகி இருக்கிறது. அந்த விங்ஸில் சின்னதாக ஒரு ஓட்டை இருக்குது. இது ஏன் எமர்ஜென்சி லேண்டிங்க்கு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரலாம். நீதானே சொன்ன விக்கி, சேச்சன்யா அந்த தலைநகரத்தில் வெதர் சரியில்லை அதனால் எமர்ஜென்சி லேண்டிங் அப்படின்னாலும் இல்லை. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா பறவை மோதி விட்டது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ விமானம் பறவை மோதி விட்டது, அதனால் டேமேஜ் ஆயிடுச்சு, உடனடியாக லேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கசக்ஸ்தான் கிட்ட கேட்டிருக்காங்க. பட் இந்த விமானம் காஸ்பியன் சீக்குள்ளே ஏன் வந்தது, அதை தாண்டி ஏன் போனது அப்படிங்கிறது அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு மர்மமான விஷயம்தான். அப்படின்னா இந்த விமான விபத்துக்கு மொத்தம் 3 காரணங்கள். அதில் ஏதோ ஒரு காரணத்தினால தான் இந்த விபத்து நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட், பேர்ட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது தான். ஒரு பறவை உண்மையிலேயே மோதி இருந்து அங்கே வெதர் சரியில்லாமல் இங்கே வரும்போது பறவை மோதி அதன் காரணமாக விமானம் தரையிறங்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வட்டமிடித்திருந்தது, வெதர் அங்கேயும் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கடைசி அந்த விமானத்திடமிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அது டேமேஜ் ஆகி கீழே விழுந்து நொறுங்கி இருக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லக்கூடிய காரணம். செகண்டாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஆக்டிவிட்டி அண்ட் ஏர் ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது தான். இது நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறத தெளிவாக யோசிச்சு பாருங்கள்.
ரஷ்யாவில் கடந்த சில தினங்களாகவே நீங்கள் ஒரு செய்தியை கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. அங்கே ட்ரோன் ஆக்டிவிட்டி, உக்ரைனுடைய ட்ரோன் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாக இருக்குது. உக்ரைனுடைய ட்ரோன்ஸ் வந்து ரஷ்யாவினுடைய ஏர் ஸ்பேஸ், அங்கே இருக்கக்கூடிய விமானங்கள் மீது தாக்குதல் நடத்துவது, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் மீது தாக்குதல் நடத்துவது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக செய்துக்கிட்டே வராங்க. ஸோ இதே மாதிரி தான் செச்சன்யா அந்த ஏர்ஸ்பேஸினுடைய ஒரு முக்கியமான இடங்களில் ட்ரோன் ஆக்டிவிட்டி நடந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த ட்ரோன் ஆக்டிவிட்டி காரணமாக இங்கே இருக்கக்கூடிய ஏர்ஸ்பேஸ் மூடப்பட்டிருக்கலாம். எங்கே இருக்கக்கூடியதே செச்சன்யா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏர்ஸ்பேஸ் மூடி இருக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது இந்த ஏர்ஸ்பேஸ் மூடி இருக்குது, உடனடியாக அதை டைவெர்ட் பண்ணி கசக்ஸ்தானுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். அப்படி அனுப்பினதுனால தான் இந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. மூணாவது அவங்க சொல்லக்கூடியது கிரவுண்ட் ஃபயர் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல கிரவுண்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. உக்ரைனுடைய தாக்குதல் காரணமாக தான் இந்த அசர்பைஜானுடைய விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்குமா அப்படிங்கிறது அடுத்த கண்ணோட்டமாக பார்க்கப்படுகிறது. கரெக்டாக 8:28 AM இந்த குரோஸ்னி அப்படிங்கிற அந்த குரோஸ்னி டைம், அதுதான் செச்சன்யாவினுடைய தலைநகரம். அதன் அடிப்படையில் அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் J28243 ஒரு டிஸ்ட்ரஸ் சிக்னல்ஸை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரஸ் சிக்னல் அப்படிங்கிறது கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான். பட் அதே நேரத்தில் ஒரு ட்ரோன் அட்டாக்கை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க உக்ரைன். ஸோ இந்த ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருப்பது 8:28. இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜ் பதிவாகியிருப்பது 8:35. அப்போ ஒரு 7 நிமிடங்கள் கேப். இந்த 7 நிமிடங்களில் தான் இந்த ஏர்லைன்ஸினுடைய ஒரு சிஸ்டத்தில் இந்த ஷார்ப்னர்ஸ் அப்படிங்கிறது அடிபட்டிருக்கலாம். அதன் காரணமாக இன்டர்னலாக இந்த விமானத்துக்கு பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். அதுதான் இந்த விமான விபத்துக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உடனடியாக ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னா, ஏன்னா இது ரஷ்யாவுக்கு வந்துட்டு இந்த விமானம் பார்த்தீங்களா, IL-76 எல்லாம் அனுப்பி அங்கே பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாமே உடனடி மருத்துவ சேவைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. பட் இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒருவேளை இது உக்ரைன் செய்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதலால் இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருந்தது என்றால் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் ரஷ்யா கண்டிப்பாக இதற்காக பழிவாங்கிறதுக்கான ஒரு தருணமாக மாறிவிடும். அப்படிப்பட்ட தருணத்தில் தான் இப்போ 2 பேருமே நிற்கிறாங்க. இந்த ஒரு விமான விபத்து ஆல்ரெடி இதே மாதிரி மலேசியாவினுடைய சில விமானங்களாக இருக்கட்டும், உக்ரைனுடைய சில விமானங்களாக இருக்கட்டும் விபத்துக்குள்ளானதும் அதன் பிறகு இதுதான் காரணம், ரஷ்யா தான் காரணம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் சில வழக்குகள் அப்படிங்கிறது நிலுவையில் இருக்கிறது. இது அடுத்த ஒரு விமான விபத்தாக பார்க்கப்படுது. அப்போ யுத்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விமான விபத்துகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருப்பதால் எந்த நேரத்தில் எந்த விமானங்கள் சரியான கட்டுப்பாட்டுகளுடன் வருகிறதா அப்படிங்கிறத சரிபார்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இப்போது பல நாடுகளிடமிருந்து வர தொடங்கி இருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் போரில் ரொம்ப முக்கியமான நாட்களை நம்ம கடந்துட்டு இருக்கோம். ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அடுத்ததாக அதிபராக வருவார். வந்த பிறகு உக்ரைனுக்கு அவர் உதவி செய்வாரா இல்லையா அப்படிங்கிற நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இதற்கு நடுவில் ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறதும் ட்ரோன் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதும் இப்போ உக்ரைன்லேருந்து கூடுதலாக ரஷ்யாவுக்குள்ளே வருதுனால ரஷ்யாவும் என்ன செய்கிறாங்கன்னா திரும்ப ரொம்ப பலமாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. புட்டின் அவர்களுடைய ஸ்பீச்சில் ஒவ்வொரு ஸ்பீச்லையுமே இந்த வார்த்தை இருக்குது, உக்ரைன் எங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க, நாங்கள் திருப்பி 10 மடங்கு அதிக பாதிப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ இது ஒரு தொடர்கதையாகவே மாறிட்டு இருக்கு. அப்படி அந்த தொடர்கதையில் மாட்டிக்கொண்ட ஒரு விமானமாக இந்த 8243 இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கிறதுனால தான் இதை பற்றியான விசாரணை கூடுதலாக செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அழுத்து வருகிறது. ஸோ பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சதுனால சீக்கிரமாக இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருமான்னு கேட்டால் இல்லை. பொதுவாக ஒரு விமானத்தினுடைய பிளாக் பாக்ஸ் கிடைச்சாலும் அதில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை கண்டறிந்து அதை வெளியுலகத்துக்கு சொல்வதற்கு அவங்களுக்கு மினிமம் ஒரு 1 இயராவது தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் சில விமான விபத்துகள் ஏன் நடந்தது அப்படிங்கிறத மக்கள் மறந்தே போயிடுவாங்க அந்த விமான விபத்தினுடைய காரணங்கள் வெளியாகும் போது. ஸோ இதே மாதிரி இந்த விமான விபத்து அப்படிங்கிறது 3 நாடுகளுக்கு தலைவலியாக மாறி இருக்கிறது. ஒன்று அசர்பைஜான் ஏர்லைன்ஸுக்கு, அடுத்ததாக கசக்ஸ்தானுக்கு, அடுத்ததாக ரஷ்யாவுக்கு. இவங்க 3 பேரும் சேர்ந்து இதற்கான ஒரு தீவிரமான விசாரணையை மேற்கொள்வார்கள். இதுக்கு பின்னாடி உக்ரைன் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ இல்லாட்டி நிறைய விதமான புகைப்படங்கள் வெளியானாலும் அதனுடைய உண்மைத்தன்மையை சீக்கிரமாக பல ஊடகங்கள் இனிமேல் வெளியில் கொண்டு வருவாங்க. அது என்ன, அதற்கான அப்டேட் என்ன அப்படிங்கிறது வரும்போது அதுவும் வியூகத்தில் பகிரப்படும். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.